கடை இருக்கு, இந்த கடையில வேணா கேட்டு பார்ப்போமா? சரி. ஏங்க? வாங்கண்ணே, என்ன வேணும்? அண்ணே ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? போனா? யோ, இங்க நான் கடை வச்சிருக்கேனா இல்ல போன் வச்சிருக்கேனா? ஐயா, என்கிட்ட வந்து போன் கேட்டுக்கிட்டு இருக்க? இது சாப்பிடுற கடையா? இல்லைங்க, ஊருக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். ஃபோன் காணாம போச்சு, அதான். ம், ம். அண்ணே நான் எடுத்துட்டுலாம் ஓட மாட்டேங்கண்ணே. எவ்வளோ நேரம் பேசணும், அதுக்கு நான் காசு கொடுத்துட்றேங்கண்ணே. காசா? ம். அண்ணே நான் இந்த ஊர் தாங்கண்ணே, வெளியூர்லாம் கிடையாது. சரி சரி, எங்கிட்டும் போக கூடாது. இங்க நின்னுதான் பேசணும். பேசி முடிச்சிட்டு காசு கொடுத்துடணும் சொல்லிட்டேன். அதெல்லாம் கொடுத்துட்றேங்க. இந்தாங்க, எங்கேயும் போயிடக்கூடாது. இங்கதான் நின்று பேசணும் சொல்லிட்டேன். எங்கேயும் போக மாட்டேங்க, இங்கே தான் நிற்பேன். இந்த உங்கள் அம்மாய்க்கு ஃபோன் பண்ணி பேசு. சரிங்க. ஏக்கா, எப்பா முதுகல என்ன வலி வலிக்குது. அம்மா, என்னக்கா வடகம்லாம் போட்டாச்சு தானே? எல்லாமே போட்டாச்சுமா. சரிக்கா. அக்கா, அப்புறம் இந்த உளுந்து வேற கொஞ்சம் பூச்சி வைக்கிற மாதிரி இருக்கு. அதையும் கொஞ்சம் எடுத்து வெயில காய போட்டுருங்க. எந்த இடத்துலமா இருக்கு? எல்லாம் மளிகை ஜாமான் வைப்போல, அதில் இந்த வெங்கலம் ஜாமான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கு. சரிம்மா. அப்புறம் இந்த துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருக்கு, அதையும் அப்படியே துவைச்சு போட்டுருங்க. இதான் இருக்கா இல்லை இன்னும் இது இருந்தால் கூட எடுத்து போடுங்க, எல்லாத்தையும் துவைச்சு போட்டுறேன். இல்லைக்கா, இது மட்டும்தான், இதையும் துவைச்சு போட்டுருங்க. வடகம் எல்லாமே போட்டாச்சு தானே? எல்லா சோறும் முடிஞ்சுதா? கொஞ்சோண்டு மட்டும்தாம்மா இருக்கு. இந்த அதையும் இங்கிட்டு போட்டோம்னா எல்லாம் இதாயிடும். சரிக்கா, நீங்கள் இருந்ததுனால பரவாயில்ல. இந்த சோறு எதுவும் மிச்சமாகாமல் அப்படியே எல்லாம் நீங்கள் இது பண்ணிட்டீங்க. இதுவே நான் இருந்தேன்னு வைங்க, இந்த சாப்பாடை என்ன பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் எல்லாம் தொழுவத்தில் தான் கொட்டுவேன். நான் அந்த பழைய சோறு எதையுமே வீணாக்கிறது இல்லைம்மா. கொஞ்சம் பழைய சோறு இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் ஓமம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு நல்லா பிணைஞ்சு அப்படியே வெயிலில் காய போட்டுருவேன். காய வச்சு எடுத்தால் போதும், சோத்துக்கு கடிச்சிக்கலாம். சும்மா கடையில் போய் வாங்கி திங்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்தே செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுங்க. பொறுத்த வரைக்கும் யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க, நம்மளாம் எதையும் செஞ்சு சாப்பிட்றது இல்லைக்கா. நமக்கு அதுக்கு நேரமும் இல்லை. எங்கள் வீட்டு கோமரி தான் வெளியூர் போகணும் அப்படி இப்படின்னு ஒரே ஆட்டம் நேற்று ராத்திரியெல்லாம் அவங்க அப்பா கிட்ட. அதனால் அங்கே ஊருக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. சரி, ஊருக்கு போனோம்னா எப்படியும் ஊருப்பட்ட துணி குவிஞ்சு போயிடும். இன்றைக்கே எல்லாத்தையும் துவைச்சி வச்சுட்டு போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் அவங்கள எல்லாத்தையும் துவைச்சி வைங்கன்னு. ஊருக்கு போயிட்டு எத்தனை நாள் கழிச்சு வருவீங்க? நாங்கள் போனோம்னா 1 வாரம் ஆயிடுக்கா. ஆத்தாடி, 1 வாரம் ஆயிடுமா? 1 வாரத்துக்கு அப்போ வேறு பக்கம்தான் வேலைக்கு போகணுமோ? அப்புறம் என்னக்கா பண்ணுறது? ஆள் இருந்தால் பரவாயில்ல, ஆள் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவீங்க? அப்படி 1 வாரம்னாலும் வாசலை கூட்டி விட்ருங்க. வாசல் கூட்டி வாசலை தெளித்து கோலத்தை போட்டு விட்ருங்க. பின்னாடி எல்லாமே கூட்டி விட்ருங்க. அதுக்கு தினமும் 100 ரூபா வாங்கிக்கோங்க, சரிங்களா? சரிம்மா. அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் பேத்தியை பற்றி எதுவும் தகவல் தெரிஞ்சுதா இல்லையா? இல்லைம்மா, இன்ன வரைக்கும் ஒரு தகவலும் தெரியல. அவள் தகவலுக்காக தானே இம்புட்டு நானும் காத்துக்கிட்டு கிடக்கிறேன். சரி சரி, கவலைப்படாதீங்கக்கா, எப்படியும் புள்ள கிடச்சிருவா. வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமா? சரி சரி, நான் வேற உங்களுக்கு அதை வேற ஞாபகப்படுத்தி விட்டேன். நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, சரிங்களா? சரிம்மா. சரி, பாருங்க, வரேன். புள்ள எங்கே இருக்காளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? ஒரு வார்த்தை இங்கே இருக்கேன்னு சொன்னால் கூட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். எதுவும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறாளோ சாமி. என்ன வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கீரு? என்ன ஆச்சு? இல்ல, எப்பயும் காலங்காலத்துல விடியும் போது அந்த பொண்ணும் பையனும் வெளியே நின்றுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்குங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இன்னைக்கு ஆளையே காணோம். அதான். அன்னைக்கு நான் அவங்களை கூட்டிட்டு வரேனோனையும், இது உனக்கு ஒரு வேலை பொழப்பே இல்லையா? அப்படி ஊரில் உள்ளவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுனீங்க. இன்னைக்கு நான் ஆளை காணலனோன்னு இப்படி கேட்குறீங்க? ஏண்டி, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் நம்ம வீட்டுல இங்க இருக்கும்போது ஏதோ நம்ம பிள்ளைங்க மாதிரி நம்ம கிட்ட இருந்துருச்சுங்க. அதான் காணலன்னு கேட்டேன். அதுவா, வீடுலலாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கா காலி பண்ணி போங்கன்னு காலையிலே திட்டி அனுப்பி விட்டேன். விளையாட்டு பேசாத. அடா, நான் என்ன சும்மா விளையாட்டுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், நெசத்தை தான் சொல்கிறேன். எனக்கு அந்த பிள்ளையும் பிடிக்கல, அந்த பையனையும் பிடிக்கல, அதான் போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். ஏ கிளவி, இப்படி இதெல்லாம் பேசாதடியே. உண்மையா பிள்ளைங்க எங்க போனுச்சுங்க சொல்லு. கேருங்க, உங்களுக்கு தான் அவங்கள பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள பற்றி நீங்கள் கேட்குறீங்க? அதுவும் இல்லாமல் அந்த பையனையும் பிடிக்கல, அந்த பிள்ளையும் பிடிக்கல. அவன் நேரம் கட்ட நேரத்துல எல்லாம் வருவான். அது வரைக்கும் அந்த பிள்ளைய ஒத்தையில இங்கே விட முடியுமா? ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று தப்பாக போச்சுன்னா அதுக்கப்புறம் யார் அவங்களுக்கு பதில் சொல்கிறது? அவங்க பெற்றவங்க இங்கே வந்து கேட்டா
அதான் இங்கெல்லாம் வீடு தர முடியாது, கிளம்பி போங்கன்னு சொன்னேன். அதான் கிளம்பி போயிருச்சுங்க. வெள்ளத்தாயி, நீ பண்ணுனது ரொம்ப தப்பு. அந்த பிள்ளைங்க பாவம் இல்லையா? நம்மள நம்பி வந்துச்சுங்க, அதுக்குள்ள போய் இப்படி பேசியிருக்க. ஆமா, அப்படிதான் பேசுவேன். அதுக்கு என்ன பண்றதுப்பா? வெள்ளத்தாயி, முதல்ல அந்த பிள்ளைங்களை போய் கூட்டிட்டு வா. ஏதோ அந்த பிள்ளைங்க இருக்கும்போது ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி ஆறுதலா இருந்துச்சு. யாருமே இல்லாத அனாதை மாதிரி 2 பேரும் ஒத்த மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தான். அது இருக்கும்போது என்னமோ ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியாப்பட்ட பிள்ளைங்களை அனுப்பி வச்சிருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஐயோ, என்ன கிளவாடி வாய் ஓவரா போகுது. ஆமா, அப்படிதான் போகும். பாவம் இல்லையா? நம்மள நம்பி வந்து பிள்ளைங்களை போய் இப்படியா விரட்டி விடுவா? இந்தா எதுக்கு இப்ப துள்ளிக்கிட்டு திரியுறீங்க? அதுக்கு காலகாத்தாலேயே எங்கேயோ வெளியே போறேன்னு போனுச்சுங்க, அம்பிட்டுத்தேன். விளையாட்டு பண்ணாத. பிள்ளைங்களை நீ விரட்டி விட்டாலும் விரட்டி விட்டுருப்ப. என்னையே எந்த பேச்சு பேசுற? அப்புறம் இந்த பிள்ளைங்களை பேச மாட்டியா? சொட்டத்துல கிளவா, உண்மை எதாயா சொல்றேன். காலையிலே 2 வெள்ளையா வெளியே போறேன்னுச்சுங்க. சரி போயிட்டு வரட்டும்ட்டு தான் நானும் உக்காந்துருக்கேன். அந்த பிள்ளைகளை இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கு ஏன் கூட்டிட்டு வந்த, எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு அந்த ஆட்டம் கட்டினீங்க. இப்போ பிள்ளைகளை காடலன்னோடனே ஒரே குதின்னு குதிக்கிறீங்க. நல்லா இருக்குதோய். எதுல விளையாடணும்னு இல்லையா? பாவம் இல்லையா? நான் கூட நெசமோன்னு நம்பிட்டேன். எத்தனை நாள் என்னைய ஓட்டுவீங்க? அதுதான் நானும் கொஞ்சம் ஓட்டுவோமேனு ஓட்டுனேன். கிளவாடிக்கு பிள்ளைங்க ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. அதான் இந்த பிள்ளைகளை பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிட்டா அப்படி. யார் மேலேயும் பாசம் காட்ட மாட்டாரு, காட்டுனா விட மாட்டாரு. ஐயோ ஐயோ. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறீங்க? அம்மாயி அம்மாயி அம்மாயியா, இது நம்ம ராணி குரல் மாதிரி இருக்கு. ராணியே எம்மாடி. ஆமா அம்மாயி, நான் ராணி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நீ இல்லாம நாங்க எங்கடா நல்லா இருக்கிறது? நீ இல்லாம வீடு வீடா இல்லை, நாங்க யாருமே சந்தோஷமாவே இல்லை. எங்க அத்தா போன நீயே? உனக்கான தவிச்சு போயிட்ட தெரியுமா? எங்க அத்தா இருக்க சொல்லாத்தா, நான் வாரேன் உன்னை கூட்டிக்கிட்டு வரத்துக்கு. உன்னைய பத்தி என்னென்னமோ பேசுறாங்க ஐயா, அதெல்லாம் காது கொடுத்து என்னால கேட்க முடியல. உன் சித்திக்காரி வார்த்தையால கொட்டி தீக்குற. உங்க அப்பனும் சேர்ந்துக்கிட்டு உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. அவதான் அப்படி இருக்கானா? உங்க அப்பனாவது உனக்கு அப்பனா இருப்பான்னு பார்த்தா அவன் அதுக்கு மீறி மோசமா பேசுறாமா. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலம்மா. எங்க இருந்தாலும் வந்துருமா, உனக்காக நாங்க இருக்கோம். அம்மாயி, என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க அம்மாயி. நான் இப்ப அங்க வந்தேன்னா பிரச்சனை தான். அதனால இப்போதைக்கு நாங்க வரல. கண்டிப்பா ஒரு நாள் வருவேன். என்னத்தா சொல்ற? முதல்ல கிளம்பி வா. எங்க இருந்தாலும் சரி உனக்காக நாங்க இருக்கோம். எனக்காக நீங்க இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்னம்மா சொல்ற? ஆமா, அழகு நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னம்மா சொல்ற? என்னம்மா நீ விரும்புறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா நான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்க மாட்டேன்னா? அதை விட்டுட்டு எதுக்குமா இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்த? அம்மாயி, சத்தியமா சொல்கிறேன் அம்மாயி, நான் அவசரப்பட்டு தான் முடிவெடுத்தேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க எல்லாரும் என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. அதான் என் மனசு கேட்காம நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன். யாருமா? யார் உன்னை கேவலப்படுத்தினது? அந்த ஆளும் அவங்க பொண்டாட்டி அவங்க பிள்ளை எல்லாருமே என்னை ரொம்ப கேவலமாக தான் நினச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்னை 7.5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணி வைக்கவே நினச்சிருக்காங்க. இதை காதால கேட்டதுக்கப்புறம் எதுக்காக நான் இவங்களுக்காக இங்கே இருக்கணும்னு தான் நான் இந்த ஊரை விட்டே வந்து எனக்கு தனியாக எங்கே போகிறதுன்னு தெரியல. அங்கே வந்தாலும் உங்களுக்கு கஷ்டம். அந்த நேரத்தில் தான் அழகு உனக்காக நான் இருக்கேன்னு என்னை கூட்டிக்கிட்டு வந்தார்.
எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. அட கடவுளே, 7.5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக உன்னை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சாங்களா? என்னம்மா சொல்ற? அது மட்டும் இல்லை, அந்த ஆளு வயசான கிழவ, அவனுக்கு பையனை 2 நேரமா கட்டி வைக்க நினைச்சாங்க. ஒரு பெத்த தகப்பனா எனக்காக அவர் சப்போர்ட் பண்ணி எந்த இடத்துலையுமே பேசல. இதுக்கப்புறமும் அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாதுன்னு தான் நான் வந்தேன். இதுவே என் அம்மா இருந்தால் என்ன இப்படி பண்ணியிருப்பாங்களா? அவங்க இல்லைன்றனால தானே இவர் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு தான் நான் இப்படி வந்தேன். அடி பாவி சண்டாளி, இந்த அளவுக்கா பண்ணியிருக்கா? அவளும் தானே ஒரு பிள்ளைய வச்சிருக்கா. ஆனால் அவள் பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க நினைப்பாளா? உன்னை இத்தனை நாள் அந்த வீட்டில் வச்சுக்கிட்டது இந்த பணத்துக்காக தானா? அட சிரிக்கு அவளே. ஐயோ, இதை என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. உங்ககிட்ட சொன்னா மட்டும் என்ன அம்மாயி ஆக போகுது? உங்களுக்கிட்டையும் அவங்க தப்பாக தான் பேசுவாங்க. அதனால தான் நான் இப்படி வந்தேன். இப்படி நீ பாட்டுக்கு போயிட்ட. இங்கே எல்லாரும் உன்னை தப்பு தப்பாக பேசுகிறாங்கம்மா. காது கொடுத்து கேட்க முடியலம்மா. உன்னை எப்படி வளர்த்த, எப்படி ஆளாக்குனேன், கடைசியில் இப்படி ஒரு கெட்ட பேரோடையா போகணும் நீயே. மன்னிச்சிருங்க அம்மாயே. தம்பி எப்படி இருக்கான்? உன்னை காணலன்னு அவன் மனசு உடைஞ்சு போயிட்டாம்மா. நாய் மாதிரி ஊரே திரிச்சா உன்னை காணலன்னு. எங்க இருக்கன்னு சொல்லுமா, நாங்க வாரேன். நாங்க இருக்க இடத்த உங்களுக்கு சொல்லலை. என்னைக்காவது ஒரு நாள் நானே உங்களை பார்க்க வரேன். இப்போ வந்து அவங்க என்ன பிரிச்சிருவாங்க, புரிஞ்சுக்கோங்க. சரிம்மா, புரிஞ்சுது. நீ நல்லா இருக்க தானே? அந்த தம்பி உன்னை நல்லா வச்சுக்குது தானே? உண்மையை சொல்ல போனா நான் இப்போதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் அம்மாயி. சரிம்மா, சரி. இதுக்கு மேலே வேற என்ன எனக்கு வேணும்? அப்பப்போ எனக்கு ஃபோன் போட்டு பேசிக்கம்மா. இந்த ஃபோன் நம்பருக்கு நான் கூப்பிடட்டுமா? இது இங்கே கடைக்காரவங்க நம்பரு. இதுக்கு நீங்கள் கூப்பிடாதீங்க. நாங்களே உங்களுக்கு எப்பயாவது கூப்பிட்றோம். நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எதை நினச்சி வருத்தப்படாதீங்க. பக்கத்தில் அந்த தம்பி இருக்கா? இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கொடுமா, பேசிக்கிறேன். அம்மா உங்ககிட்ட பேசணுமா? கொடு. ஹலோ தம்பி, உங்களை நினச்சி ஒரு பக்கம் பெருமையாக இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கியா? இப்படி பண்ண போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமேயா. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் ராணி இப்படி கஷ்டப்படுத்துவாங்கன்னு நினச்சும் பார்க்கல. அதான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு. நீங்கள் அவள் வாழ்க்கையில் சாமி மாதிரியா? என் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு சாமின்னு தான் சொல்லணும். அவளை நல்லபடியாக பார்த்துக்கங்கய்யா. அவளுக்கு எங்களை விட்டால் யாரும் இல்லை. இப்போ உங்களை விட்டு அவளுக்கு யாருமே இல்லை. அழாதீங்க, அவன் நல்லா இருப்பா. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிப்பா, நாங்களே ஒரு நாள் உங்களை தேடி வரோம். சரியா? நாங்கள் ஃபோன் பண்ண வச்சோன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் பிரச்சனையாயிடும். நேற்று 8 மணிக்கெல்லாம் வாடான்னு சொன்னேன். மணி 7:55 ஆச்சு. இன்ன வரைக்கும் ஆளை காணாமே. வருவானா? நேற்று வேற 250 மூட்டையும் ஒரே தான் ஏற்றி விட்டுட்டேன். அதனால இன்னைக்கு வருவானா என்னன்னு வேற தெரியலையே. அண்ணே, எம்புட்டுண்ணே? இன்ன வரைக்கும் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கே ரொம்ப சங்கட்டமா போச்சு. பரவாயில்ல, போங்க. இல்லைங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, வாங்கிக்கோங்க. எவ்வளோ நாள் தரேன்? இல்லைங்க, நானும் லவ் மேரேஜ் தாங்க. அதனால உங்க வழி என்னதுன்னு எனக்கு புரியுது. கிளம்புங்க. இல்லைங்க. அட வேண்டாங்க, போயிட்டு வாங்க. ஒரு மாசத்துக்கே ரீசார்ஜ் 190 200 தான் பண்றேன். அதனால எனக்கு தேவையில்லை, நீங்க கிளம்புங்க. சரிங்க. ஏங்க, இந்த பறந்து விரிஞ்ச உலகத்தில் நான் கெட்டவங்களை மட்டுமே தாங்க வாழ்க்கையில் பார்த்தேன். ஆனால் இப்போதாங்க நிறைய நல்லவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் என்ன, நல்லவங்களை தேடி கண்டுபிடிக்க தான் நாளாகும். அது வேணா உண்மைதான். சரி, எனக்கு வர வேலைக்கு நேரம் ஆகிப்போச்சு. நீ அப்படியே கிளம்பிடுறியா? சரிங்க, நீங்கள் பார்த்து போங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து கிளம்பு. சரி. யார் இருந்தாலும் எதுக்கு நம்ம வீட்டு வாசல் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான்? ராசம்மா எங்க? ஏம்மா, ஏம்மா, ஏண்டி உனக்கும் உங்க அப்பனுக்கும் நிம்மதியா நான் கக்கூசு கூட போக விட மாட்டீங்கடி. வந்து நொய்யின்னு கூப்பிட்டே சரிங்க. நீ 7.5 லட்சத்தை வாங்கிட்டு நிம்மதியா திரிவ, நான் நிம்மதி இழந்து திரியணுமா?
ஐயோ என்னது காலங்காத்தாலே இந்த ஆள் இங்க வந்து நிக்கிறது? ஏமா யாருமா இந்த கிழமை? என்ன பொண்ணு கிடைச்சதா இல்லையா? அவ இன்னும் கிடைக்கல, தேடிக்கிட்டு தான் இருக்கு. போலீஸ்ல கூட விசாரணை போய்கிட்டு தான் இருக்கு. போலீஸ்ல விசாரணை போய்கிட்டு இருக்கு, நேரமும் காலமும் போய்கிட்டே இருக்கு. இன்னும் எண்ணி 2 நாள்ல கல்யாணம் வேற நடக்க இருக்கு. அதை நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏமா ஏமாமா அந்த கிழமை? அடியே இது தாண்டி அந்த தினேஷ். அன்னைக்கு கருப்பு முடியா இருந்துச்சு, இப்ப பார்த்தா அசல் கிழவனா இருக்குது. அப்ப அன்னைக்கு டைட்டில் அடிச்சுக்கிட்டு வந்து தெரிஞ்சானா? ஐயே டேய் வெத்து வேட்டுகளா வாங்கடா. ஏம்மா இவனுங்க யாருமா? எல்லாம் புள்ள பிடிக்கிற கோஷ்டி மாதிரி இருக்கு. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. அடே நான் சொன்ன வீடு இதுதான்டா, பாத்துக்கங்க. முழு ஏரியாவும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அண்ணே என்னண்ணே நடக்குதுங்க? என்ன இங்க இவங்கெல்லாம் வந்து என்ன ஒண்ணுமே புரியல. ஒரு பிள்ளையதான் பாலான்னு விட்டாச்சு, இன்னொரு பிள்ளைய நான் விட முடியுமா? அதான் பொண்ணுக்கு இது காணாம போயிட்டா என்ன பண்றதுன்னு தான் வீட்டுக்கு காவலுக்கு ஆள் போட்டிருக்கு. வீட்டு காவலுக்கு ஆளா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது குடும்பம் நடத்துற வீடு, இங்க வந்து இப்படி ஆள் போட்டா நல்லாவா இருக்குது? குடும்பம் நடத்துற வீடு தான், யாரும் இல்லைன்னா. ஆனா உன் வீட்டுல எந்த பொண்ணு எந்த நேரத்துல எந்த பக்கத்துல பிச்சுக்கிட்டு ஓடுன்னு யாருக்கு தெரியும்? ஒன்னதான் விட்டாச்சு, இந்த 2வது விட முடியுமா? அதான் துணைக்கு ஆள் போட்டேன். இனி எங்க வரதா இருந்தாலும் என் வெத்து வேட்டுங்க உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் முடியாது. ஆம்பளை இல்லாத வீட்டுல இப்படி எல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. முதல்ல கூட்டிக்கிட்டு கிளம்புங்க. சொன்ன நாள்ல சொன்ன தேதியில அந்த பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போங்க. தயவு செஞ்சு இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. ஏய் என்ன குரலை வசதிக்கிட்டு இருக்க? 7.5 லட்சத்தை கை நீட்டி வாங்கினல, மீட்ரு வட்டி, ஸ்பீடு வட்டி, அந்த வட்டி இந்த வட்டி. ஐயோ சாமி, நான் என் தலையை அடகு வச்சாவது உங்க காசை கொடுத்துறேன். ஆனா இவங்க எல்லாம் இங்க இருக்க கூடாது. பொட்ட பிள்ளைய நான் வீட்டுல வச்சிருக்கேன். அவங்க போவா வருவா, இவங்க இருந்தானா எப்படி? அவங்க இங்கதான் இருப்பாங்க, காசு வாங்கினல. ஐயோ ஆண்டவனே. ஆண்டவனை கூப்பிடாத. இனி உன் பிள்ளைங்க எதுவும் ஓடாம இருந்தா இவனுங்க என்னைய கூப்பிடுவானுங்க, சரியா? டேய் இருந்துக்காங்கடா. செல்லக்குட்டியே பத்திரமா ரெடி தங்கம். மாமே இங்கேதான் சுத்தி வட்டம் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். எங்கிட்டாவது சிட்டா பறக்கணும்னு நினைச்ச சிறகடிக்க ரெக்க இருக்காது. ரெக்கைய விறக்க நினைச்சேன்னு அப்படி புடுங்கி எடுத்துருவேன். வரட்டா? என்னம்மா, என்ன எங்க அண்ணிய வெளியே நிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. அண்ணியா? இவனுக்கு 2 பேத்தையும் பார்க்க கடல் பண்ணி மாதிரி இருக்கு. நான் அண்ணியா? ஏம்மா என்னமா நடக்குது இந்த வீட்ல? இதெல்லாம் நடந்துச்சு மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏய் கொஞ்ச நேரம் இருடி, உன்னை யோசிக்க விட்டு தொலைய மாட்டேங்கிறேன். உங்க அப்பா எங்கிட்ட போய் தொலைஞ்சானே தெரியல. 2 நாள்ல கல்யாணம் அவன் போறான். இதுக்கு என்ன பண்றது தெரியல. இந்த குண்டு பண்ணி எங்க போய் சந்தோஷமா இருக்காளோ, நம்ம வயித்தறிச்சல கொட்டிக்கிட்டு. பசிக்குது, சோத்த போட்டீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு குத்த வச்சு உட்காந்துருப்போம். இன்னும் இந்த கண்டாவியெல்லாம் வேற செய்யணுமா? என்னம்மா கன்றாவிக்கின்றான்ற? எங்க அண்ணனுக்கு போன போட்டுமா? உடனே வந்தாருன்னு வையே அம்பிட்டுதான். ஐயோ கம்மன் இருங்க, செஞ்சு தந்து தொலைறேன். ஏய் இங்க எதுக்கு நின்னுகிட்டு இருக்க? வாடி, இவங்க பார்வையே பார்க்க பயமா இருக்குது. அண்ணே ஏயா இத வர நேரமா? 8 மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வர? அண்ணே கரெக்டா 8 தானே ஆகுது. 8 தான் ஆகுதா? நான் கூட நான் மணி ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். இல்லண்ணே முன்னையே வந்துட்டேன். அங்க அந்த சைட்ல நின்றுட்டு இருந்தேன். அதான் இங்க பாரு, 8 மணிக்கு வந்தாலும் சரி எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி இங்கதான் வந்து நிக்கணும். எங்கிட்ட எல்லாம் போய் நிக்க கூடாது, சரியா? வா. சரிங்கண்ணே. டேய் மவனே, அடி ரொம்ப பலமாடா. யோ கம்முனு போயிரு. கம்முனு இருந்து செவனேன்னு இருந்தவனை நோண்டி நொங்கடிக்க வச்சுக்கிட்டு இப்ப அடி பலமான்னு கேக்குறியா? ஏங்க என்னங்கப்ப அவங்கிட்ட எதுக்கு நீங்க வாயை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி வலிக்குதான் தாண்டி கேட்டேன், அதுக்கு என்ன அடி அங்க இருந்து ஓடி வர? பாருங்க தயவு செஞ்சு உங்க வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்க. கம்முன்னு செவனேன்னு இருந்த பையனா அதை இதுன்னு பண்ணி விட்டு அடி வாங்க வச்சுட்டு பேசுறீங்களா பேச்சு? இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. உள்ள கடந்தவனை வெளியே கூட்டிட்டு வந்தது நானு. ஆனா இன்னைக்கு பேசுற பேச்ச பாரு. யோ வெளியே இருந்த என்னை உள்ள கூட்டிட்டு போய் வச்சதே நீதான். கம்முன்னு போயிரு. என்ன பண்றது? பெத்தவங்க கண்ணீர் வடிக்கும் போது ஒரு பெத்தவனா எனக்கு மனசு வலிக்காதா? அதனாலதான் அப்படி சொன்னேன். எம்மா இந்த ஆளை போ சொல்லுமா, ஏற்கனவே வெந்து போய் கிடக்குறேன். இதுல வெந்த புண்ணுல வேலை வச்சுக்கிட்டு இருக்கிறது. என் பையன் கிட்ட வாயை கொடுக்க கூடாது. அப்படி ஏதாவது வாயை கொடுத்தீங்க அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இன்னைக்குதான் இவன் மனுஷியா இருந்திருக்கா.
இந்த கருவாச்சியை நான் கல்யாணம் பண்ணி இவளை எப்படியெல்லாம் வச்சுக்கிறேன், ஆனாலும் நம்மள எப்படி பேசுறா பாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாள் வச்சுக்கிறேன் இவளுக்காக. அம்மா எப்படியோ அத்தனை அடி அடிச்சாலும் அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு சொல்லலை. சொல்லி இருந்தோம் அம்புட்டு தான் அவங்கள இந்நேரத்துக்கு பிரிச்சிருப்பாங்க. அம்மா என்னம்மா காலையில எங்க போனீங்க 2 பேரும்? இல்ல ஊர்ல அம்மாயியோட ஞாபகம் வந்துருச்சு, அதான் ஒரு வார்த்தை அவங்க கிட்ட ஃபோன் போட்டு பேசலான்ட்டு தான் அங்க போய் பேசிட்டு வந்தோம். ஏம்மா அதை இதுன்னு பேசிக்கிட்டு, நான் தான் கொஞ்ச நாளைக்கு பொறுங்கன்னு சொன்னேன்ல, அப்புறம் நீங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இங்க வந்துட மாட்டாங்களா? இல்ல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அம்மாயி என்னைய நினைச்சு ஏதாவது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க போறாங்க. உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்றது? ராத்திரி கனவுல வேற அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போன மாதிரி கனவு கண்டனா, அதான் ஒரு எட்டு பேசிடலான்ட்டு தான் பேசினேன். சரி சரி, இப்போ என்ன சொன்னாங்க? நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்காங்களாமா. தம்பியும் அவங்களும் தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் போலீஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. தடி என்ன பண்றது? இல்லை நாங்கள் ஃபோன் பேசிட்டோன்னு சொன்னோம், நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க நாங்கள் இருக்கிற இடத்தன்னு. அவங்களும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ ஒன்றுமா, நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசையே. அது சரி, ஐயா ஏன் கோபமாக இருக்காரு? அது ஒன்றும் இல்லை, காலையில் எந்திரிச்சோன்னே வீட்டையே நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தாரு. 2 பேத்தையும் ஆளை காணாம என்கிட்ட கேட்டாரு. நான் தான் வீட்டை விட்டு தொட்டி விட்டேன்னு சொன்னேன். அதனால ஐயாவுக்கு கோபம் வந்துருச்சு, அதான் கோபத்தில் உக்காந்துருக்கா. அப்படி ஏமா பாவம் இல்லையா? என்ன பண்றது, எத்தனை தடவை என்னை கிண்டல் பண்றாரு, அதான் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவோன்னு சொல்லி அப்படி பண்ணேன். ஐயோ ஐயோ, 2 பேரும் கீரியும் பாம்புமா தான் இருக்கீங்க போங்க.